புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிலும் அவர்களுடைய அடிச்சுவடை பிசவாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றது நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை கடந்து அடுத்த ஜுமாவிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்புமிக்க அந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பல பயிற்சிகளையும் பல படிப்பினைகளையும் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளையும் நம்முடைய ஒழுக்க நெறிமுறைகளையும் சீராக்கி செம்மைப்படுத்தி நம்மளை விட்டு சென்றிருக்கின்றது. அந்த ரமலான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பல பயிற்சிகளில் ஒன்று குர்ஆன். குர்ஆனோடு நாம் மிகப்பெரிய ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். எனவே அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு ரமலானோடு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். நம்முடைய ஹயாத் வரை குர்ஆனோடு நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும். எனவே நாம் தீனோடு வாழுகிறோம் என்று சொன்னால், தீனுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் நம்மளோடு ஒட்டி வாழ்கிறது என்று சொன்னால், அது குர்ஆன் ஒன்றுதான் நம்மளை அல்லாஹ்வோடும் குர்ஆன் நம்மளை இஸ்லாமோடு இணைத்து வாழ வைக்கிறது. எனவே தான் இந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். குர்ஆனை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இந்த சமூகம் வீணான சமூகமாக அது மாறிவிடும். அழியக்கூடிய ஒரு சமூகமாக அந்த சமூகம் மாறிவிடும். எனவே தான் மதரசாக்கள் ஷவ்வாலுடைய மாதம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் மதரசாக்கள் திறப்பு விழாக்கள் நடைபெற ஆரம்பித்து விடுகிறது. மக்தபு மதரசாக்களில் இருந்து பெரும் பெரும் மதரசாக்கள் வரை, அரபி மதரசாக்கள் வரை ஆரம்பம் செய்யப்படுகிறது. மாணவர்களுக்கு கல்வி ஞானத்தை போதிப்பதற்காக வேண்டி பல மதரசாக்களிலே இன்று பல அறிவிப்புகள் எல்லாம் செய்யப்படுகின்றது, பல மாற்றங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது. அப்படியும் செய்தும் என்ன செய்வதில்லை என்று சொன்னால், மதரசாக்களிலே மாணவர்களுடைய கூட்டம் குறைந்து கொண்டே போகிறது. பல இடங்களில் பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் வசீஃபா தருகிறோம். உணவு தருவது என்பது ஒரு காலத்தில் தெரிகிறது. இன்றைய நவீன காலங்களில் வசீஃபா தருகிறோம் வாருங்கள் என்பதாக அழைக்கின்றார்கள். மாதம் மாதம் ஊக்கத்தொகை நாங்கள் தருகின்றோம். சில இடங்களில் நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம். அந்த படிப்புண்டான அத்தனை செலவுகளும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மதரசாவிற்கு பிள்ளைகள் வாருங்கள் என்பதாக அழைக்கின்றார்கள். எப்படியும் சில பிள்ளைகள் வராததினால் இன்னும் சில அறிவிப்புகள், நாங்கள் டிகிரி படிக்க வைக்கின்றோம் வாருங்கள் என்பதாக அழைக்கின்றார்கள். காலப்போக்கில் எப்படியாக ஆகிவிடும், மதரசாக்களுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டு உலக கல்வியினுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் அதிகரிக்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது சமூகத்திலே. எனவே குர்ஆனுடைய மதரசாக்கள் ஓதப்பட வேண்டும், இல்முடைய மதரசாக்கள் நிறுவப்பட வேண்டும், தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதிலே குறைவுகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் சமூகத்தினுடைய அழிவுகள் ஆரம்பிக்கிறது என்பதால். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒவ்வொருடைய உள்ளங்களிலிருந்து குர்ஆனுடைய எழுத்துக்கள் எல்லாம் எடுக்கப்பட்டுவிடும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரே ஒரு இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனையும் அல்லாஹ் நீக்கி விடுகின்றான், எடுத்து விடுகின்றான். அதே போன்று முஸ்ஹபுகளாக இருக்கக்கூடிய ஏடுகளாக இருக்கக்கூடிய குர்ஆனுடைய ஏடுகளிலிருந்து எழுத்துக்கள் உயர்த்தப்பட்டுவிடும். அன்று பார்த்தோம் என்று சொன்னால் குர்ஆன் ஓத முடியாது, யாருக்குமே குர்ஆன் தெரியாது. குர்ஆனை திறந்து பார்த்தாலும் குர்ஆனுடைய எழுத்துக்கள் இருக்காது. அப்படி
அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். எனவே குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. 4 விஷயங்களை இன்றைக்குரிய பெருமக்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது அதற்குண்டான தண்ணீர்கள் குறைக்கப்படுகின்றதோ இந்த சமூகம் அழிவதற்குண்டான பாதையை நோக்கி செல்கின்றது. ஒன்று கஅபா, இரண்டாவது குர்ஆன், மூன்றாவது ஆலிம், நான்காவது மார்க்க கல்விகள். இந்த 4 விஷயங்கள் எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளங்களிலிருந்து கண்ணியம் குறைக்கப்படுகின்றதோ, நீக்கப்படுகின்றதோ, எனவே அதற்கு பின்னால் இந்த சமூகம் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் இறுதி நாளுடைய ஆரம்பம் என்பதை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்துள்ளார்கள். அதனால்தான் சொல்லுவார்கள், கடைசி காலத்தில் கஅபாவை இடிப்பதற்கு ஒரு கூட்டம் வரும். கஅபாவை இடிப்பதற்கு இன்னொரு கூட்டம் வருவார்கள். நீக்குரோக்காரர்கள், கருப்பு நிறத்தவுடையவர்கள், கால் வளைந்தவர்கள் வருவார்கள். 2 வகைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முதல் ஒரு கூட்டம் வரும் கஅபாவை இடிப்பதற்கு. அல்லாஹ் பூகம்பத்தை கொடுத்து அவர்களை உள்ளே சொருக வைத்து விடுவார்கள். இன்னும் சிறிது காலங்கள் கழித்து மீண்டும் ஒரு கூட்டம் வரும். அபிசீனியாவிலிருந்து ஒரு கூட்டம் வரும், நீக்குரோடைய கூட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் கண் முன்னால் நான் அந்த காட்சிகளை பார்க்கிறேன். ஒவ்வொரு செங்கலாக அவர்கள், கஅபாவுடைய ஒவ்வொரு செங்கலாக அவர்கள் பிடுங்கி எடுக்கக்கூடிய அந்த காட்சியை என் கண் முன்னால் நான் பார்க்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ஒரு காலம் வரும், கஅபத்துல்லாஹ் இடிக்கப்படுகின்ற ஒரு காலம் வரும். கியாமத்துடைய நெருக்கமான அந்த காலம், உலக அழிவனுடைய நெருக்கமான அந்த காலம். அதே போலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனும் மனிதனுடைய உள்ளங்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு காலம் வரும். முஸ்ஹப் ஏடுகளிலிருந்து குர்ஆனை உயர்த்தப்படக்கூடிய ஒரு காலம் வரும். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஜஹானியத் என்பது பரவிவிடும். அறிஞர்கள் என்பவர்கள் குறைந்து விடுவார்கள். மார்க்கத்துடைய சரியான தீர்ப்பை சொல்லக்கூடியவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். மக்கள் எதையெல்லாம் அவர்களுக்கு தோணுகின்றதோ அதையெல்லாம் மார்க்கமாக ஆக்கிக் கொள்வார்கள். எப்படி இனிமு உயர்த்தப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆலிம்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக இல்முகள் உயர்த்தப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்பொழுது ஆலிம்களை கண்ணியப்படுத்துவதை குறைக்கப்படுமோ, அவர்களுடைய கண்ணியத்தை அங்கே நசுக்கப்படுமோ, அல்லாஹ் ஆலிம்களை மௌத்தாக்குவதன் மூலமாக இந்த சமூகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மூலமாக, மௌத்தாவதன் மூலமாக இந்த உலகத்திலே ஜஹானியத்து மடமைத்தனம் என்பது பரவி போய்விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப அந்த கடைசி நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், தொழு வைப்பதற்கு கூட ஆட்கள் இருக்காது, தொழுகை நடத்துவதற்கு ஆட்கள் இருக்காது. அதை எல்லோரும் தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆட்கள் இன்றைய யார் தொழு வைப்பது, எனக்கும் தொழு வைக்க தெரியாது என்பதாக எல்லாம் கைவிரித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். ஆலயங்களை எப்பொழுது நீங்கள் கண்ணியப்படுத்தாமல் விட்டு விடுகின்றீர்களோ, இப்படி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி தருவார். அதே போலதான் குர்ஆனை என்னைக்கு நீங்க விட்டு விடுகின்றீர்களோ, அல்லாஹ் குர்ஆனை உங்களை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூரமாக்கி விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள், யாருடைய உள்ளங்களில் குர்ஆனுடைய சில பகுதிகள் கூட மனப்பாடமாக இல்லையோ, அந்த உள்ளம் பாழடைந்த இல்லத்தை, பாழடைந்த வீட்டை போன்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாழடைந்த வீடு என்று சொன்னால் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. வசிப்பதற்கோ தங்குவதற்கோ எதற்குமே தகுதி இல்லாத ஒன்று. அதுபோலதான் குர்ஆனுடைய சில பகுதிகள் கூட ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால், அந்த முஃமின்களுடைய உள்ளம் எதற்கும் தகுதியில்லாத உள்ளம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள்.
எனவேதான் நீங்கள் குர்ஆனை அதிகமாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் சொல்வார்கள். எப்படி மழை இல்லை என்று சொன்னால் அந்த விவசாயம் நிலங்கள் எல்லாம் அழிந்து போகவோ, அதுபோன்று எந்த வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீடுகளிலே நாசங்கள் பரவி விடுகிறது என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனோடு ஒரு தொடர்பை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மௌத் என்ற கியாமத் நாள் வரை குர்ஆனுடைய தொடர்புகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக ஒவ்வொரு மதரசா, ஒவ்வொரு பள்ளிகளிலும் மதரசாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த மதரசாக்கள் யார் ஓதப்படுறது என்று சொன்னால் எல்லாரும் ஓத வேண்டும். நீங்க எத்தனை பேர்கள் உலகுடைய பொருள் தெரிந்தவர்கள்? எத்தனை பேர்கள்? உழைப்பினுடைய பொருள் தெரிந்தவர்கள் எத்தனை பேர்கள்? பல பேருக்கு தெரிவதில்லை. உணவை முறிக்கக்கூடிய காரியங்கள் எத்தனை பேருக்கு என்று தெரியுமா? தெரியாது. இப்படி நிறைய மசாயில்கள், சிறு சிறு விஷயங்கள், தொழுகையிலே நாம் ஓதக்கூடிய துஆக்கள் தெரிவதில்லை, தொழுகையினுடைய ஃபர்லுகள் தெரிவதில்லை, தொழுகையினுடைய வாஜிபாத்துகள் தெரியல. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு தெரியல, அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். ஒரே ஒரு குர்ஆன் சூரா வருஷ கணக்கில் ஓதிட்டு போயிட்டே இருக்கும். அதுவும் திருத்தமாக நமக்கு ஓத தெரிகிறாங்க சொன்னால் அதிலும் பல கேள்விக்குறிகள் உண்டு. எனவே தான் சொல்வார்கள், ஒவ்வொரு மக்தபு மதரசா, ஒவ்வொரு மஹல்லாவுடைய மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த மதரசாக்களிலே சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அத்தனை பேர்களும் மதரசாவுடைய மாணவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் குர்ஆனையும் பாதுகாக்க முடியும், மார்க்க கல்வியும் பாதுகாக்க முடியும், ஆலயங்களையும் நாம் உருவாக்க முடியும் என்பதை அன்பிற்குரிய பெருமக்களை விளங்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுது இதை நீங்கள் விட்டு விடுகின்றீர்களோ அதற்கு முதன்மையா என்ன செய்யணும் சொன்னா, முதல்ல ஆரம்ப நிர்வாகிகள் கூட என்ன செய்ய வேண்டும்? மதரசாவுடைய ஒரு மாணவர்களாக அங்கமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? மார்க்க விஷயங்கள் தெரியல என்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டு அதை தெரியாமலே போய்விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளை மறுமையில நாம் கியாமத்துல போய் என்ன பதில் சொல்ல போறோம்? நிறைய வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்தானே, யாரும் ஒரு சின்ன ஒரு முயற்சியாவது எடுத்து நம்ம சொல்லாமல வருது வரலையா? நான் சின்ன ஒரு முயற்சி எடுத்தேன், நான் ஒரு அரை மணி நேரம் அதற்கான முயற்சி செய்தேன் என்று சொல்லலாம் அல்லவா? எனவே ஒருவரும் ஈடுபடாமல் அத்தனை பேர்களும் அதில் என்ன செய்யணும்? அந்த வெக்கைகளாம் தூக்கி போடு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கௌரவம் அந்த இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு மாணவனாக மதரசாவில் நீங்கள் சேர்ந்தீர்கள் என்று சொன்னால், ஓதினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை, சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவார். நம்முடைய உள்ளங்களிலே ஈமான் பரவி வழிந்து கொண்டு இருக்கும். நம்முடைய இல்லங்களிலேயும் தீனுடைய விஷயங்கள் அது தளர்ந்து கொண்டு இருக்கும். எவ்வளவோ நேரங்களை நாம் வீணாக கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? எவ்வளவு நேரங்களை நாம் செல்போன்களை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வீணா போகிறது செல்போன்ல. இதோ அதே போன்று எத்தனை பேரிடத்தில் பேசுகின்ற 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிற நேரங்கள்லாம் கழித்து போகுது. ஒரு அரை மணி நேரம் நாம் ஈமானுக்காக வேண்டி, இந்த குர்ஆனுக்காக வேண்டி ஏன் செலவு செய்யக்கூடாது என்பதை ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் சற்று செஞ்சுட்டு பாருங்க. இதனால்தான் நமக்கு ஈமான் பலம், நம்முடைய ஈமான் உள்ளங்களிலே ஈமான் ஒளி ஏறும் என்பதை அன்பிற்குரிய பெருமக்களை விளக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்ணியப்படுத்த வேண்டிய சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விஷயங்களை நாம் கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அடைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எப்படி குர்ஆனோடு ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டோமோ, இந்த ரமலான்ல 2 குர்ஆன்கள் 3 குர்ஆன்கள் ஓதணுமோ, அல்லது குர்ஆன் ஓதுவதை கேட்டுக்கொண்டு தராவி மூலமாக கேட்டு கொள்ளமோ, அது போல அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கியதை போன்றே கொஞ்ச நேரம் நம்முடைய காலம் முழுவதும் கொஞ்ச நேரமாவது குர்ஆனுக்காக வேண்டி ஒதுக்கினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சீராகும், நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் சீராகும். இந்த சமூகத்தில் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து கொள்வானாக. அவருடைய தீனுடைய மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டு அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.